ஷிவ் நாராயண் நடுநிலை பழகுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ க்ராப் சர்க்கிள் பார்ட் 2. இந்த பகுதியில் க்ராப் சர்க்கிள் உருவாக காரணமாக இருப்பது யார், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓம் க்ராப் சர்க்கிள். இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு பழமையான குகையில், வெஸ்ட் கெனட் லாங் பேரோ. ஸோ க்ராப் சர்க்கிள் உருவாவதற்கும் க்ராப் சர்க்கிளோடு அசோசியேட் ஆகியிருப்பவரும் யாருன்னு பார்த்தா பிடி. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 6/7, அதாவது 6th July 2007 இந்த பழமையான குகை, அதை ஏன்ஷியன்ட் ட்ரூயிடிக் கேவ்னு சொல்லுவாங்க, இந்த பழமையான குகைக்குள்ளே போயிட்டு நம்ம ஓம்னு குறிப்பிடுறோம் இல்லையா, அந்த சின்னத்தோட உண்மையான சரியான முறையான உச்சரிப்பை அவர் சாண்ட் பண்ணுறார். அவர் அந்த ஓம் என்ற சின்னத்தின் உண்மையான சப்தத்தை அந்த பழமையான குகைக்குள் உச்சரித்த காரணத்தினால் 12 மணி நேரத்திற்குள் 7th July 2007 அன்னைக்கு இந்த பெரிய க்ராப் சர்க்கிள், நம்ம ஓம்னு அழைக்கின்ற அந்த வேதத்தின் சின்னம் அங்கே பயிர் வட்டமாக உருவாகி இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். எப்படி ஒரு உயிரினம் பதிலளிக்குமோ அதே போன்று இந்த பூமியும் ஒரு உயிரினம் என்ற காரணத்தினால் இந்த பூமியே பதிலளித்திருக்கின்றது என்பதை எடுத்து காட்டுகிறது. இந்த பயிர் வட்டம் எவ்வளவு பெரியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு ஆவரேஜாக 1 கிலோமீட்டர் அளவு பெரியதாக இருக்குது. 1000 yards by 1000 yardsல இது உருவாகி இருக்குது 7/7/2007 அன்னைக்கு. இந்த க்ராப் சர்க்கிள் உருவான இடம் பேர் ஈஸ்ட் ஃபீல்ட் ஆல்டன் பேர்னஸ். இந்த குகை இருக்கிற இடம் ஏன்ஷியன்ட் கேவ் பார்த்தோம் இல்லையா, அந்த குகையில் தான் பிடி அவர்கள் இந்த ஓம் என்ற சின்னத்தின் சரியான சப்தத்தை அவர் உச்சரித்தார். அது எங்கே இருக்குன்னு பார்த்தா வெஸ்ட் கெனட் லாங் பேரோ. இந்த 2 லொக்கேஷனுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஒரு 5 மைல் தான். ஸோ முன்னாடி நாள் அவர் அந்த ப்ரொனன்சியேஷன் சாண்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்த நாளே இந்த பயிர் வட்டம் அந்த இடத்துல தோன்றியிருக்கு. ஸோ நான் இந்த வீடியோவில் காட்டுற பிக்சர்ஸ் அண்ட் கிளிப்ஸ் எல்லாமே அந்த வீடியோலேருந்து எடுத்தது தான், எல்லாமே பதிவாகியிருக்கு. ஸோ இந்த காணொலியில் பிடி மற்றும் அவர் எப்படி க்ராப் சர்க்கிளோட அசோசியேட் ஆகியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நடுநிலை பழகுவோம். ஷிவ் நாராயண்.